அவன் கீழே உக்காந்துட்டு இழுப்பானான். கீழே உட்காந்து இழுவாங்க, மேலே உட்காந்து இழுக்கு. ஸ்பீடாக இழுக்கணும். இல்லை அவனுக்கு அப்படி அது பக்கத்தில் என்ன இருக்குது, அடுத்து பக்கத்தில் என்ன இருக்குது, மொத்தமாக அப்புறம் சேர்த்து பிச்சுக்கலாம். நல்லெண்ணெய் இருக்குது, கிறுக்குன்னு இருக்குது. கை பத்திரம் ஃபுல்லான இருக்குடி, பாதின்னு இருக்கிற பாரு. அப்படியே கலர் முன்னாடி பாரு. என்ன போஸ் அப்பா இங்கே வச்சிருக்காரண்டியா, அது கொஞ்ச நேரம் கொதிக்க. உப்பு போடணுமா? அப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கே செல்லக்குட்டிக்கு. கிண்டுங்க, இப்போ கிண்டுங்க. உப்பு போட வேண்டிய செல்லக்குட்டி. உப்பு போடணுமாமே, எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான் பாருங்க. இவர் நம்ம அழகாக கிண்டுறாங்களேடி செல்லக்குட்டி. இடிக்க பிடிச்சிக்கிறியா? இடிக்க பிடிச்சிக்கோ. என்னங்க குண்டு சரி. நல்லா குழச்சிருக்கீங்க, பரவாயில்ல, சூப்பர். டன். டா இப்படி காமிங்க, கை சரியாக காமிங்க. ஹலோ வியூவர்ஸ், காலை வணக்கம். இவ்வளவு நேரமும் நீங்கள் என் பேரனோட சமையலை பார்த்தீங்க தானே. இப்படித்தாங்க ஏதாவது ஒன்று வீட்டில் அவன் செஞ்சுட்டே தான் இருப்பான். அதுதான் அவனோட பழக்கமே. நான் வரேன், நான் சமைக்கிறேன் சின்னாட்டி, நான் சமைக்கிறேன் மீனாட்டி அப்படின்ட்டு வந்துட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துக்கு சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். நானே என் பொண்ணு எடுக்க ஆரம்பித்தோம். இங்கே பாருங்கள், அதை தான் நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன செஞ்சீங்க அதை தான் பார்த்தீங்க. சரியா? குழந்தைங்களுக்கு நம்ம ஆரம்பத்துலேயே எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்க்குறது நல்லது தானே, இல்லைங்களா? பாருங்கள், இவ்வளவு மல்லிகைப்பூ இன்றைக்கி எனக்கு தோட்டத்தில் அறுவடை கிடச்சிது. இன்றைக்கும் கொஞ்சம் கூட மழை வர்ற மாதிரி இருக்காங்க, பார்த்தீங்களா? நன்றி வணக்கம் போட்டுடலாமா? உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் போடுங்க. சமையலா இல்லைன்னா உரம் பற்றின வீடியோ நாளைக்கு போடுறேன். சரியா? நன்றி.